ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெய் தோசை, ஆனியன் தோசைக்கு ஏற்ற சூப்பரான கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கடுகு. இது கடுகு நல்லா பொரிஞ்சிடும். இந்த சீரகத்தையும் கடலைப்பருப்பையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக அந்த கலர் மாறும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புளி ஆட் பண்ணி வதக்கி அரைச்சிக்கலாம். வாங்க. பாருங்கள், அதே கடாயிலவே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வெங்காயம், கருவேப்பிலை, இதை பாருங்கள், சின்ன நெல்லிக்காய், சின்ன உருண்டை, இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 காஞ்ச மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறேன். அதையும் நம்ம வறுத்து தான் ஆட் பண்ணணும். இந்த கடலைப்பருப்பையும் கூட நம்ம எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட் எல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா லைட்டு ப்ரௌனாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி வதக்கிக்கலாம். தக்காளிக்கு முன்னாடி காஞ்ச மிளகாயை வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வதக்கலாம். நான் இன்றைக்கி 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். 5 மெம்பர்ஸ்க்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் கூட்டவோ இல்லை குறைக்கவோ நீங்கள் செஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா சுருள வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் தக்காளியாக 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா புளி நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நீங்கள் அதிகமாக தேவைன்னா கூட உங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் அரைச்சிடலாம். முதல்ல கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி ரொம்ப நைஸ் இல்லாமல் குறைன்னு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு தேவை அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னா கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் திருகின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு சட்னியை தாளிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கிட்டு தான் நம்ம அரைக்கிறோம். ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே அரைச்சிட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட யம்மியான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் குறைன்னு இருக்குது. இதுக்கு நெய் தோசை, ஆனியன் ரோஸ்ட்டு, ரவா தோசை, இதுக்கு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.